அதாவது முன்னார வேலுசாமிங்கிறவர் தொண்டாமுத்தூர் இப்போ செய்சார் அந்த மன்னர் தான் ஓஎம்ஸ் கம்பெனி கொண்டு வந்து போடுறது எல்லா ஏரியாவிலையுமே. அப்போ வந்து 60 பேரூராட்சி இருந்தது கோவை மாவட்டத்துக்கு. அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்தை பிரிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேரூராட்சியெல்லாம் போயிடுது. இப்போ 31 பேரூராட்சி தான் கோயம்புத்தூருக்குள்ளே சிக்கிடுது. தெற்க மதுக்கரையிலேருந்து எடுத்தால் மதுக்கரை அந்த திரும்பியம்பாளையம் ஈசனாரி உடையகுளம் வேட்டைக்காரம்புதூர் ஆனைமலை அப்புறம் அங்கே அதில் கோயம்புத்தூர் சேர்ந்துடுது. கோயம்புத்தூர் வந்து இது சேர்ந்துருக்கும் போல இருக்குது பொள்ளாச்சி நகராட்சி. இது கோயம்புத்தூர் மாநகராட்சி. இந்த மாநகராட்சியிலேருந்து சில வந்து வடக்கு கொஞ்சம் அன்னூருக்காரன் கொஞ்சம் எடுத்துட்டா. அன்னூர் நீலகிரி தொகுதி சேர்ந்தவ பைப் கொஞ்சம் எடுத்தாப்புக்கு அந்த மாவட்டத்துக்கு சேர்ந்தவ. கிழக்க ஈரோடு மாவட்டத்துக்காரன் கொஞ்சம் எடுத்துட்டாப்புக்கு. இங்கே மடத்துக்குளம் இதெல்லாம் இருந்தது கோயம்புத்தூருக்கு. இப்போ அதை எடுத்து 60 பேரூராட்சியில் 31 பேரூராட்சி ஆக்குது. மற்ற பேரூராட்சியை மாநகராட்சி வேணுன்னா குறிச்சி, கவுண்டம்பாளையம், அப்புறம் சின்னவானம்பட்டி, செவனம்பட்டி, வீரகாலா, அப்புறம் செவனம்பட்டி, அடுத்த துடியலூர், வெள்ளலூர், வெள்ளக்கிணறு, அப்புறம் ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்தது வேளாங்குறிச்சி சர்க்கார் சாமி கோவில் சேர்ந்தது. இப்போ சர்க்கார் சாமி கோவில் சேர்ந்தது வேளாங்குறிச்சி மாநகராட்சி சேர்த்துனாங்க. அதையே காலப்பட்டி மாநகராட்சி கிழக்கு மண்டலத்தில் போய் சேர்த்திட்டாங்க. ஆனால் இது எல்லாம் வந்து அப்போ எடப்பாடிங்கிறது 1920 என்னவோ ஜெயலலிதா இறந்து போன காலகட்டத்தில் இவங்க வந்தாங்க. கோவத்தில் கொண்டு போய் மந்திரியை பண்ணி 4.5 வருஷம் எடப்பாடியை பண்ணையம் பண்ணினார். அதை எல்லாம் தண்ணியோட கான்ட்ராக்ட் விட்டு போயிட்டார் அதிமுகவில். அப்புறம் அதை விட்டு உடனே 5 வருஷம் கழிச்சு இவங்க திமுககாரர் இப்போ செய்யிட்டாங்க. இப்போ 26 தேர்தல் நடந்துக்குது. நாங்கள் தண்ணி விடுறதுக்கு என்ன வழி? ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து 1.5 மாதம் ஆச்சு. 1.5 மாதத்தில் அவர் என்ன செய்வார்? அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். இப்போ அந்த பைப்பு அந்த 10 வருஷத்தில் அதிமுகவில் வேல்சாமிங்கிறவர் தொண்டாமுத்தூர் செய்தார். அவர் தான் கான்ட்ராக்ட் எடுத்தேன்னு எம்எல்ஏவை கோயம்புத்தூரையோ 15 சீட்டை பிடிச்சோம்னு பெருமையை பீத்திட்டு இருந்தோம். இப்போ கோயம்புத்தூருக்கு ஆபத்து வச்சு விட்டு போயிருக்காரு வேலுசாமி. அதையே என்ன விவரம் ஏது விவரம்னு மாநகராட்சியில் இப்போ வந்திருக்கிறையோ அதை எடுத்து எம்எல்ஏ கூட்டம் எடுத்து மாநகராட்சி ஒன்று தேர்தல் வச்சா தானே திமுக கிழக்கு மண்டலத்தில் சில பேர் இப்போ கற்பம்பாளையம் கிழக்கு மண்டலத்தில் 4 செய்ஸ்டாப் இருக்குது. காலப்பட்டி பேரூராட்சி திமுகவுக்கு. இப்போ இவங்க இஷ்டத்துக்கு எதை வேணும் பண்ணுறாங்க. அந்த குட்டியில் இருக்கிற மரம் கூட வந்து நல்ல முறைக்கு இல்லை. அது கருவால மரமே மற்ற மரம் நல்ல ஏதாச்சும் கேஸ் வேலையில் வெட்டி எரிக்கலாம். கவர்மெண்ட்லேருந்து வணக்கம் அடுத்த இதில் சொல்கிறேன்.